ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி நமது ராசிக்கு அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் அதிகமான அதிர்ஷ்டத்தை பெற முடியும், இந்த மாதிரியான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா டைரெக்டாக உங்களுடைய ராசி பலன்களுக்கு நீங்கள் போயிடுவீங்க. மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு நேரத்தை வீணாக்க தேவையில்லை. எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே நமது சேனலை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் உடனடியாக நீங்கள் பெற முடியும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினம் மகாலய அமாவாசை தினம் நண்பர்களே. தந்தை இல்லாதவர்கள் தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க. துர்மரணம் அடைந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு திதி கொடுப்பதற்கு உகந்த ஒரு நாளாக இன்றைய தினம். இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசிக்கு 7ஆம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில் புதன், சந்திரன் உட்பட 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது என்பது இது அற்புதமான ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. மேலும் 2ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். பெரும்பாலான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். அதிலும் குறிப்பாக உங்களது நிலம், பூமி, ஏதாவது காலி இடம், அந்த மாதிரியான விஷயங்கள்ல சொத்துக்கள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு உங்களால நல்ல தீர்வு காண முடியும் என்பதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில தலைமுறை தாண்டிய பிரச்சனைகள் கூட, சொத்து பிரச்சனைகள் சில பேருக்கு இருந்து வந்திருக்கலாம் நண்பர்களே. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட, நீண்ட நாள் பிரச்சனைகள் கூட இப்போது நீங்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. உங்க பூர்வீக சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அந்த சொத்துக்கள் மூலமாக நல்ல லாபகரமான சூழல், பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நல்ல சூழல் அமையக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். உங்க குழந்தைகளை பற்றி நல்ல ஒரு இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் நண்பர்களே. உங்க குழந்தைகளுடைய என்ன ஓட்டங்கள், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். அதுவும் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி கொண்டு வந்து தரும். இன்னைக்கு மிக முக்கியமாக உங்க மனசுல உறுதியோடு இருக்கும் நண்பர்களே. எந்த காரியங்கள் செய்தாலும் சரி, நீங்கள் மன உறுதியோடு செயல்பட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப அவசியம். நம்மளால இந்த காரியத்தை செய்ய முடியுமா, அன்னைக்கு ஏதோ செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செஞ்ச வேலையை திரும்ப செய்யறதுக்கு பயப்படாதீங்க. உங்க மேல தன்னம்பிக்கை வைங்க நண்பர்களே. உங்களால கண்டிப்பாக இந்த தினம் மன உறுதியோடு நீங்க செயல்படும் போது நிறைய வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே. ஸோ கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க, பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. மன உறுதியை கண்டிப்பாக கடைவிடாமல் மேற்கொள்ளுங்க நண்பர்களே. வியாபாரத்தில் இருக்கிறவங்களே, வியாபாரிகளுக்கு இன்னைக்கு முன்னேற்றகரமான சூழல் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு நண்பர்களே. இப்பொழுது நல்ல ஒரு பல மடங்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல யோகம் வியாபாரத்திலும் இருக்கிறது. மகிழ்ச்சியான ஒரு நாள். வியாபாரிகள் முகத்துல இன்னைக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கீங்க. ஏன்னா இப்பொழுது வியாபாரத்துல மிகப்பெரிய வெற்றிகள் நீங்கள் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. பிசினஸ் வாழ்க்கை அபார வளர்ச்சியை பெறும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக வியாபாரிகளுக்கு அமைகிறது நண்பர்களே. சரிங்க, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆஃபீஸில் இன்னைக்கு ஃப்ரீடம் கிடைக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் நீங்கி சுதந்திரமாக உங்கள் வேலைகளை செய்வதற்கான நல்ல ஒரு சூழல் உருவாகும். அது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நண்பர்களே. நீங்கள் என்ன காரியங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காரியங்களை நீங்கள் சிறப்பாக முடிக்க முடியும். என நினைத்தபடி உங்களுக்கு இன்றைய தினம் சீக்கிரமாக முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் அண்டை வீட்டார் முதற்கொண்டு உங்களுக்கு நெருக்கமானவர்கள் எல்லாருமே உங்களுக்கு தேவையான ஆதரவு தருவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் பெறக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். உங்களுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க, உங்களுடைய பலவீனம் என்னங்கிறதும் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ உங்கள் காரியங்கள், உங்கள் செயல்பாடுகள், உங்களுடைய பேச்சுக்களை உங்களுடைய பலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி அப்ரோச் பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். ஸோ அந்த மாதிரியான புரிதல் இன்னைக்கு உங்கள் மீது உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். உங்கள் பலம் என்ன அப்படின்றது உங்களுக்கே புரியாமல் இருந்திருக்கலாம் இத்தனை நாளாக. ஆனால் இன்னைக்கு புரிய ஒரு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். பலவீனமான விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே. அற்புதமான ஒரு நாளுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கிறது. யோகமான ஒரு நாள் கூட சொல்லலாம் நண்பர்களே. இந்த தினம் வளர்ச்சி பாதையில் நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. புனித பயணங்கள் மேற்கொள்ளலாம். அதற்கும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாது நண்பர்களே. புனித பயணங்கள், டிராவல் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. நல்ல ஒரு சுதந்திரத்தன்மை அலுவலக பணியில் உண்டு. நல்ல உயர்வான வாழ்க்கை ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. பொது வாழ்க்கையிலும் புதிய புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இந்த தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு நாளாக அமையும் நண்பர்களே. நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக பெருகும். உங்களது காதல் வாழ்க்கையின் இனிமையை நீங்கள் அனுபவித்து உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். எனவே காதலித்து மகிழுங்கள். உங்க மனம் குறைந்த காதலருடன் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே. தியானம் செய்யலாம், யோகா செய்யலாம். அதன் மூலமாகவும் உங்களுக்கு உடல் மற்றும் மனதிற்கு நல்ல
ஒரு பயன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. அபூர்வமான சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ தியானம், யோகா போன்றவற்றை இன்னையிலிருந்தாவது நீங்கள் செய்ய ஆரம்பிங்க நண்பர்களே. வெளிநாட்டில் ஏதாவது நிலம் கிடக்குது அப்படின்னா அதை விற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ ட்ரை பண்ணாதை வித்தரலாம். ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிலத்தை வந்து வாங்குறது விற்கிறது தொடர்பான முயற்சிகளை இன்னைக்கு சிறப்பாக கைகூடும் நண்பர்களே, லாபகரமாக அமையும். இந்த தினம் அண்டை வீட்டார் கூட இருக்கக்கூடிய வாய் தகராறு கூட இந்த தினம் உங்களுக்கு நீங்கி விடக்கூடிய நல்ல வாய்ப்புல இருக்குங்க. ஆனா வாய் தகராறு காரணமாக உங்க மனநிலை வந்து பாதிக்காம நீங்க அதை பார்த்துக்கங்க நண்பர்களே. மிக மிக சிறப்பான ஒரு நாள். நிதானமா நீங்க பேசுறது நல்லது. ஸோ மற்றவங்க கூட சண்டை போடுறாங்க அப்படின்னா நீங்க அதுக்கு ஒத்துழைப்பு தராதீங்க, நிதானமா இருந்துக்கோங்க. அதன் மூலமாக மற்றவங்களும் வந்து மனசு மாறுவாங்க. உங்க நிதானத்தை நீங்க இழக்காம இன்னைக்கு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. ஏன்னா நிதானத்தை இழந்தாதான் நிலைமை மோசமா இருக்குது. நீங்க புரிஞ்சு நடந்துக்கங்க நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல உறவு பராமரிக்கணும் அப்படின்ட்டு நீங்க முயற்சி செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இந்த தினம் கடந்த சில நாட்களாக சோதனைகளாக அவங்க குடும்ப வாழ்க்கை அமைந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது உங்களது வாழ்க்கை துணை அபரிமிதமான அன்பு தருவார். அதன் மூலமாக உங்களது இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக சொர்க்கத்தில் அனுபவிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. இந்த தினம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த தினம் குடும்பத்துல இருந்து அமைதியான நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்கள் கலகலப்பாக இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழலையும் கலகலப்பாக மாற்றுவீங்க. ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்கள் மூலமாக கலகலப்பாக நல்ல மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் புதிதாக குழந்தை பாக்கியம் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நண்பர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகும். சொத்து பிரச்சனைகள் நீங்கள் உட்காந்து பேசினா தீரும் நண்பர்களே. ஸோ நேரில் போய் உட்காந்து சம்மந்தப்பட பேசுங்க. உங்கள் சொத்து பிரச்சனைகள் எல்லாமே தீரும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல ஒரு மங்களகரமான ஒரு நாள். திருமண முயற்சிகளும் சிறப்பாக கைகூடும். திருமண வாழ்க்கை இனிமையாக அமையும். குடும்பத்தில் அமைதி பெருகும். இன்றைய தினம் நல்ல ஒரு கலகலப்பான மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதி நண்பர்களே. யோகமான ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம் நண்பர்களே. குழந்தையை பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள். நல்ல ஆதரவு கிடைக்கும். பலம் பலவீனம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தின சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ண லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஒயிட் கலர் நீங்கள் பயன்படுத்தலாங்க. வெள்ளை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 1 1ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையும். அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் குழந்தைகளுடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு சொத்துக்கள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். ஸோ உட்காந்து பேசுங்க. உங்கள் சொத்து பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபம் உண்டாகக்கூடிய ஒரு நாளுக்கு. குழந்தைகள் மூலமாக ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் அலுவலக பணியில் ஒரு ஃப்ரீடம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். எனவே நீங்கள் பணிபுரியக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய சுதந்திரம் காரணமாக சந்தோஷம் உண்டு. வியாபாரிகளுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். ஸோ வருமானம் ஈட்டக்கூடிய எல்லா சோர்ஸும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல சூழல் நிறைந்த நாள் இன்றைய தினம். சுதந்திரமான ஒரு நாள். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் உங்களது நிதானத்தை இழக்காம இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. தன்மையா பேசுங்க. இன்றைய தினம் சிறப்பாக எல்லாருடைய இணக்கமாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்க பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாமே இன்னைக்கு புரியும். மனதில் உறுதியோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள். அதன் மூலமாக வெற்றிகள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.